அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கக்கூடும், ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில். வஅன் துஹிப்பு ஷையன், நீங்கள் சில விஷயங்களை விரும்பக்கூடும், வஹுவ கைருல் லக்கும் வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் நிலையில். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நாம் இது நமக்கு நடக்கக்கூடாது, நமக்கு இப்படி ஆயிருக்க கூடாது அப்படி என்று வெறுக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில். சில விஷயங்களை நீங்க விரும்புறீங்க, அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் நிலையிலங்கிறான் அல்லாஹ். இப்படித்தான் எனக்கு இருக்கணும், இப்படித்தான் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம், கிடைக்காது. கிடைக்கலன்னே மனசு சஞ்சலப்படுது, ரொம்ப ஃபீல் பண்றோம், யோசிக்கிறோம், ஐயோ எனக்கு இப்படி கிடைக்காம போச்சே அப்படின்னு. சில விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி நடந்துடுது. நான் இதை விரும்பலையே, எனக்கு இப்படியா போச்சே, எனக்கு இப்படி போச்சே, நான் இப்படி பிறந்துட்டேனே, எனக்கு இப்படி ஒரு நோய் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அதுவோ உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்க சில விஷயத்தை வஅன் தக்ரஹு ஷையன், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, வஹுவ கைருல் லக்கும், அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதுல ஒரு நலவு இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடந்ததுல ஒரு நலவு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு வச்சுக்கோங்க, பால் குடிக்கிற ஒரு குழந்தை, நம்ம கையில வச்சு ஒரு பட்டியையோ ஒரு 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 உரைப்பான ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். பிள்ளை ஆசைப்பாட்டு கேக்குது, மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த மிளகா பஜ்ஜியை கேக்குது பிள்ளை, கேட்ட உடனே கொடுத்துருவோமா? பால் குடிக்கிற பிள்ளைக்கு கொடுக்க மாட்டோம். பிள்ளை ஆசைப்படுது, ஆனா தாய் என்ன பண்றா, நீ ஆசைப்பட்டாலும் நான் தரமாட்டேன், ஏன்னா இது உனக்கு அழுத்தும், உனக்கு காரமா இருக்கும், அழுதுடுவ, உனக்கு ரொம்ப வலியா இருக்கும், தரமாட்டேன். பிள்ளையில கருணை கொண்டு இல்லன்றவா, பிள்ளை தாமா அப்படிங்க இம்மா இல்லன்றவா. பிள்ளையுடைய அந்தஸ்துல இருந்து பார்த்தா என்ன கல் நெஞ்சமுள்ள ஒரு தாயிவ, அட்லீஸ்ட் ஒரு பட்ஜி கூட தரமாட்டேங்கிறாவே அப்படின்னு தான் பிள்ளையுடைய நிலையில இருந்து பார்த்தா தெரியும். ஆனா தாயுடைய நிலையில இருந்து பார்த்தா பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்போம், எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல எதிர்பார்ப்போம். அல்லாஹ் கருணை உள்ளவன், தாயை விட கருணை உள்ளவன். சில விஷயத்தை இப்போதைக்கு நமக்கு தரமாட்டான். ஏன் தரமாட்டான்? இப்போ நமக்கு தந்தா நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம மறுமை காலத்துக்கு அது சரியில்லை, நம்ம அதை வச்சு பாவம் செஞ்சிருவோம், நரகத்துக்கு போய்த்துருவோம், கூடாது. அல்லாஹ் தரமாட்டான். எனவே அல்லாஹ் திரளாட்டி கூட மனசுல சந்தோஷத்தை எடுத்துக்கணும். ஏதோ இதுல ஒரு கயிறை வச்சு படைச்சிக்கிறான் அல்லாஹ், இதுல ஏதோ நலவு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், இதை பொருந்திக்கிறேன், இப்ப மனசு சந்தோஷமா இருக்கும், இப்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நாம சில விஷயத்தை வெறுப்போம், இது கூடாது, பிள்ளை இது கசப்பா இருக்குதுமா, அதை தராதம்மா அழும். ஆனா ஒரு தாய் அந்த பிள்ளைய மடிக்குள்ள வச்சு இடுக்கி பிடிச்சி கொடுப்ப கிழிச்சு அந்த மருந்தை எடுத்து தொண்டைக்குள்ள பருக்கி அந்த பிள்ளைய வேதனைப்படுத்துறான். பார்த்தா ஒரு கொடுமை மாதிரி இருக்கு, இல்ல மருந்து கொடுத்துக்கிட்டீங்களா, அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை நம்ம வெறுப்போம். இல்ல, அந்த கஷ்டம் வருவதுதான் நம்முடைய ஈமானுக்கு நல்லது, நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இது அல்லாஹ் நிர்ணயிச்ச ஒரு விஷயம்தான். இப்ப நம்ம என்ன நினைக்கணும், ஒரு கஷ்டம் வருது, ஒரு மோசமான ஒரு நெருக்கடியான ஒரு ஆட்சி வருது, முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் வருது, முஸ்லிம்கள் விரட்டி கொல்லப்படுறாங்க, முஸ்லிம்கள் குடும்பத்தோடு எரிக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதியாகி ஒரு படம் காட்டப்படுது, முஸ்லிம்களை ஒரு கடத்தல்காரர்களாக சித்தரிக்கிறாங்க. நல்லதுதான். ஏன் நல்லது? நம்ம சொர்க்கம் போக போறோம். அநியாயமா பர்மாவில நம்ம முஸ்லிம்களை எரிச்சாங்கல்ல, சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சாங்கல்ல, அப்ப நமக்கு பாக்குறோம், நெஞ்சு கொதிக்குது. ஐயோ, நம்ம குழந்தைகளை இப்படி போட்டு செய்யறாங்களே. எதுக்கு கொதிக்கணும்? நாளை மறுமையில அந்த குழந்தைகள் எல்லாம் சொர்க்கம் போக போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த முஸ்லிம்களில் இருந்து ஒரு சில கூட்டம் நாளை மறுமையிலே வருவார்கள், மலைகளை போல் பாவங்களோடு வருவார்கள்.
முஸ்லிம் கிரந்தத்தில் மலைகளை போல் பாவங்களோடு வருவார்கள். அந்த பாவங்களை எடுத்து அல்லாஹ் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தூக்கி போட்டுட்டு இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுருவான். இந்த ஹதீஸை பார்த்தாலே குர்ஆனுக்கு முரணா வருதே லைவ்ன்றுவாங்க சிலரு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒருத்தன் செய்த குற்றத்தை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். இல்ல தஜ்ரு வாஜிரத்துன் விஸ்ரு உக்ரா, ஒருத்தன் செய்ததை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய ஹதீஸ், அன்றிலிருந்து இன்று வரை உள்ள இமாம்கள் ஏற்றுக்கிட்ட சரியான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் வருவார்கள், மலைகளை போன்று பாவங்களோடு வருவார்கள். அந்த பாவங்களை எடுத்து யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலையில வச்சுட்டு அவர்களை நரகத்துக்கு அனுப்பான், முஸ்லிம்களை சொர்க்கத்துக்கு அனுப்பான். பார்த்தா குர்ஆனுக்கு முரணா தெரியுது. என்னடா இது, இவன் செஞ்சு பாவத்தை அவன் ஏன் சுமக்கணும்? குர்ஆனுக்கு முரணா இருக்கிறது லைவ் பண்ணுவான். ஆனா அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் இல்ல. அந்த ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கம் தரும். என்ன ஹதீஸ், என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒருத்தன் நன்மைகளோடு வந்து நிப்பான், இன்னொருத்தன் எழும்பி யா அல்லாஹ் ஓ ஷதமனி, இவன் என்ன ஏசினா, ஓ அக்கல மாலி ஹராமன், இவன் என் சொத்தை அநியாயமா தின்னான், ஓ லரபனி, இவன் என்ன அடித்தான் என்று குற்றங்களை முறைப்பாடு செய்யும் போது இவன் நன்மைகளை எல்லாம் எடுத்து கொடுத்துருவான். கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாட்டி அவன் பாவத்தை தூக்கி இங்க சுமந்துருவான். முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயம் இன்னைக்கு உலகத்துல வேற எவன் செஞ்சாலும் வெளியில இருந்து திட்டமிடுறது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய திட்டத்துலதான் எங்க நாட்டிலயோ உங்க நாட்டிலயோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இத பிளான் பண்ணினவர்களுடைய தலையில தான் இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தூக்கி வச்சுட்டு இவங்களை சுத்தமா கழுவி சொர்க்கத்துக்கு அனுப்ப போறாங்க. நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்த்தரலாம். என்ன ஆட்சி மாறினாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக நீ அநியாயம் செய்தாலும் பரவாயில்ல, கடைசி என்ன, எங்களை கொல்லுவ, நம்ம சாகுவோம், அவ்வளவுதானே, சந்தோஷமா போறோம். எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமா தங்குறது அல்ல. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உங்களுக்கெல்லாம் மரணம் இருக்கிறதுங்கிறத நற்செய்தியாக சொல்றான். குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கறத எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்செய்தி. ஏன் நற்செய்தி தெரியுமா? அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கான கூலி முறையாக சரியாக திருப்தியாக கிடைப்பது கியாமத்து நாளையில தான்ங்கறான். அதுக்காக மரணிச்சுதான் ஆகணும், அது எங்க எதிர்பார்ப்பு. எங்களுக்கு கூலி இங்க தர முடியாது, எங்களைத்தான் கொன்றுட்டீங்களே, ஆனா கூலியை நாளை மறுமையில நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. எனவே மனசுக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் முஸ்லிம்களுக்கு. நமக்கு எதிராக என்ன கொடுமை நடந்தாலும், நம்முடைய சமூகத்துக்கு எதிராக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஏதோ ஒரு அளவுக்குங்க இதுக்கு நம்ம செய்த பாவத்தை சுமக்கிறதுக்கு ஆள் வருதுன்னு அர்த்தம். இதுக்கு நமக்கு செய்த கொடுமைகளுக்கெல்லாம் பரிசு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எனவே ஒரு முஸ்லிம் எப்பவும் கவலைப்பட மாட்டான். நமக்கு முன்னால தீ எரியட்டும், இடி முழங்கட்டும், ஊரே ரெண்டா புரளட்டும், ஒரு முஸ்லிம் எப்பவுமே கவலைப்பட மாட்டான், மனசு சஞ்சலப்பட மாட்டான், நாளை மறுமையை நினைத்து சந்தோஷப்படுவான். ஈமான் கொண்டிருக்கிறோமே, எதுக்கு கவலைப்படணும்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் இல்ல, அல்லாஹ் இணை வைக்கல இல்ல, சொர்க்கம் தான். எப்பவுமே கவலைப்படாத ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மனிதன், ஒரு முஸ்லிம். எனவே நல்லதை பேசுவோம், அல்லாஹ் தந்த அருளை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லவராக நடப்போம். அடுத்தவன் குறைய தோண்டாம, அடுத்தவன் பிரச்சனையை எடுத்து நோண்டாம, நல்லவராகவே இருந்து நல்லவராகவே மரணிப்போமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.